என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கணும். 3 ஃபிலிமில் கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன் இருக்குமா, அது நல்லா ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. ஒரு நடிகருக்கு வந்து இந்த நவரசங்கள்னு சொல்லுவாங்க, 9 வகையான அந்த முகத்துல காட்டுற ரியாக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த 9 வகையான ரியாக்ஷன் சொல்றேன், அதுக்கு நீங்க உடனே எப்படி நடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா ப்ரோ? வெட்கம், சிரிப்பு, பயம், அருவருப்பு, அமைதி, ஆச்சரியம், கருணை, கோபம், வீரம். வீரம்க்கு இந்த ரியாக்ஷன். ஆமாம், வீரம்ன்றது சார் நெஞ்ச நிமித்தி போல்டாக வந்து வர்ற மாதிரி. அழுகை. இது வரைக்கும் ஏதாவது வாய்ப்புகள் தேடி வந்திருக்காவோ, இல்லை நீங்கள் ஏதாவது தேடி போயிருக்கீங்க? இல்லை சார், நான் எதுவும் தேடி போகல சார். ஏன்னா வாய்ப்பு தேடி அலைஞ்சு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம இல்லை, டைம் இல்லை சார். பேஷன்ஸ் பார்க்கணும், அன்றாட நம்மளுக்கு 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வேலை பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சார். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இப்போ நமக்குள்ளே இவ்வளோ திறமை வச்சுட்டு நாமளே அதை வேஸ்ட்டு பண்ணுறோன்னு உங்களுக்கு தோணலை? ஏன்னா இவ்வளோ லைவாக வந்து பண்ணுறீங்க, அப்போ அந்த வாய்ப்பை தேடி நாமளே அதான் இன்ஸ்டாகிராமில் பொதுமக்கள்கிட்ட காமிச்சிட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் இன்ஸ்டாகிராமின் நவீன உலக சூப்பர் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள். ஐயோ, நானே போயிட்டேன். ஐயோ, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த நவீன உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல, எப்படி இருக்கு அந்த ஃபீல் சொல்லும் போது? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு நல்ல திறமைக்கும் கடின உழைப்புக்கும் அவர் இந்த ஒரு இன்னசென்ட் மைண்டுக்கும் கிடைச்ச ஒரு பேரு. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எல்லாருக்குமே திவாகர் சார் வந்து ஒரு டாக்டரா தெரியும், ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா தெரியும். ஆனா திவாகர் சாரோட இந்த எமோஷனல் சைடு இருக்குல்ல, அது வந்து எங்கேயுமே சொல்லல. நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டீங்க, நான் ரொம்பவே ஃபன்னா அந்த மாதிரி தான் கொடுத்தேன். இந்த எமோஷனல் சைடு பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் இளநிலை பட்டம் படிச்சிருக்கேன். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கான லைஃப் சார். ஸோ இந்த பிஸி ஷெட்யூலில் வேலை வீடு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அப்படி ஒரு எமோஷன் அப்படின்னா மேரேஜ் டிலே ஆகுதே அப்படின்னு அப்பப்போ கவலைப்பட்டது உண்டு. நம்ம ஸ்டேஜில் இருக்கிற பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு கவலைகள் உண்டு. ஸோ ஒரு எங்கேஜ் ஒரு பொண்ணை பார்த்தோம்னா, இந்த பொண்ணை நம்ம மேரேஜ், எல்லா பசங்களுக்கும் வரல ஒரு தாட்டு தானே. இப்போ நானே ஒரு பிஸி ஷெட்யூலில் போகிறேன், பேஷண்ட் பார்க்க போகிறேன், டக்குன்னு ஒரு இளநீ கடையில் இளநீ சாப்பிட்றப்ப பக்கத்துலேயே ஒரு பொண்ணு, ஏதாவது டீச்சர் பொண்ணு, அன்மேரிடு பொண்ணு பார்த்தா, ஆஹா நம்ம இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் சார். மற்றபடி ஒன்று. இப்போ யாராவது இப்போ ஒரு பெரிய ஸ்டார் எடுத்துட்டோமே, இல்லை அந்த தொழிலில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக இருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்க முடியும். ஆமாம் ஆமாம். நிறைய அவமானங்கள், நிறைய துரோகங்கள், இந்த மாதிரியான நிறைய தடைகள் தாண்டி தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் எந்த மாதிரியான தடைகள் அவமானங்கள்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? அது நிறைய அவமானங்கள், நீங்கள் சொன்னாப்புல துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவனே நம்ம முதுகில் குத்துவான் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டராக இருக்கேன் அப்படின்னா இதில் வந்து 80% 70% பீப்புள் என்னை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு 30% பீப்புள் வந்து ஒரு பொறாமை குணம், துரோகம் பண்ண தான் செய்வாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர எல்லாருக்கும் உள்ள ஒரு நிலை தான். இப்போ இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்களா, அது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 18-19 காலங்களில். இன்ஸ்டாகிராமில் 2020 நல்ல என்னோட கிளைண்ட்டே ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டா நல்லா ரீச் இருக்கும், நீங்கள் பண்ணுற ரீல்ஸ்லாம் இதில் பண்ணி போடுங்கன்னு சொன்னாங்க சார். அப்போ இருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீங்களே, அது வருத்தமாக இருக்குது அப்பப்போ சொல்கிறீங்க, அதுக்கான இந்த வேலைகள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா வீட்டில்? அது பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா.
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பல காரணங்கள் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து அதை டீப் ஜென்ரலாக சொல்ல வரேம்மா. ஓகே, அது ஒரு சில இது டிலே ஆகும், அது நடக்கிறப்ப நடக்கும். அதுக்காக நான் வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ராங்கான பர்சன்மா. ரொம்ப கவலைப்பட்டு எமோஷனலு கவலை அப்படி இருக்கிற ஆள்லாம் கிடையாது. எது வந்தாலும் தாங்குற ஒரு இதயம். எதை பற்றி கவலையும் பட மாட்டேன். ஒரு நாள் கவலைப்படுவோமா, 2 நாள் அதுக்காக கவலைப்பட மாட்டேன்னா எமோஷன் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் படுவோமா, 2 நாள் படுமா, தூக்கி எறிஞ்சு விட்டு நம்மளோட ஒர்க்லையும் கரியர்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போவேம்மா. ஸோ ரொம்ப போல்டான பர்சன். இப்படி ஒரு பர்சனை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மன தைரியம், மென்டல் ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு ஆள்மா. வீட்டில் இருக்கவங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அம்மா அப்பா தம்பிகள் அதெல்லாம் இருக்காங்க சார். அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்போ அம்மா அப்பாலாம் என்ன வேலை செய்யறாங்க? அப்பா சார் எங்களுக்கு சொந்தமாக ஊரில் ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வைங்க. முன்னாடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து விவசாயத்தில் ரொம்ப லாபம் கிடையாது. அதனால் வயக்காடெல்லாம் ஒத்திக்கினா லீஸ்க்குன்னு சொல்லுவோம் மதுரை பக்கம். அந்த மாதிரி விட்டுட்டு பசங்கள்லாம் படித்து வந்திருக்கனால அவங்க அதை ஒன்றும் பெருசாக கவனிச்சுக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ண ரீல்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சது என்ன ப்ரோ? நான் பண்ண ரீல்ஸ்லேயேவா? நான் பண்ண ரீல்ஸில் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னியன், அந்த தர்பூசணி படம் இருக்குல்லையே அது. அதுக்கப்புறம் 3 ஃபிலிமில் கழுத்தை கட் பண்ணிக்கிற அந்த சூசைட் பண்ணுற சீனு. அதுக்கப்புறம் பில்லா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரசித்து உணர்வுபூர்வமாக பண்ணுவேன் சார். இப்போ அதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா? தாராளமாக இது பண்ண முடியுமா? பண்ணி காட்டுறேன். அந்த 5 சத்தியமா பண்ணதே நான் தான். என்ன வெளியே போ அப்படி வெளியே போகிறா. ஸோ என்னோட ஓன் வயசில் பண்ணியிருக்கேம்மா. இது அன்னியன். இது சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. பில்லாவில் வந்து சும்மா அது ஒரு வாக்கிங் பேட்டர்ன் தான் வரும்மா. வேணுமா நான் டைலாக்காக சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செதுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்க. 3 ஃபிலிம் ரொம்ப ஹிட் ஆனதுமா. நீங்கள் அதை விட்டீங்க. 3 ஃபிலிமில் கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன் இருக்குமா, அது நல்ல. இப்போ இந்த அன்னியன் சொன்னீங்களா ப்ரோ, அது எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? சிங்கிள் ஷாட் தான்மா. எல்லாமே சிங்கிள் ஷாட் தான். அதுலேயும் சொல்ல வரேன், அதில் பெருமாள் சத்தியம்னு ஒரு வார்த்தை வரும். பட் நான் பொதுமக்களுக்கு அதே பெருமாள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சிங்கிள் ஷாட் தான். அன்னைக்கெல்லாம் பிஸி ஷெடியூல். அன்னியன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அந்த வசனம் வருது, வசனுக்கு ஏற்றாப்புல நான் மாறிடுறேன். உனக்கு தைரியம் இருந்தா பெருமாள், இதெல்லாம் வந்து அந்த வசனுக்கு ஏற்றாப்புல நான் அதுவும் ரொம்ப ப்ராக்டிக்ஸும் பண்ணல, அப்சர்வ் பண்ணேன். அந்த சீனை 3 தடவை பார்த்தேன், அவ்வளோதான். 3 தடவை 4 தடவை பார்த்தேன், அப்சர்வ் பண்ணேன். அப்புறம் டைரக்ட் ஆக்ஷன் தான். இப்போ அந்த படத்தில் வந்து 3 கேரக்டராக இருக்கும். ஒன்று அன்னியன், இன்னொன்று ரெமோ, இன்னொன்று வந்து அம்பி. இப்போ நான் அது ஒன்று நான் சொல்கிறேன், அது மாற்றி மாற்றி உங்களால் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட்டு அன்னியன். ஃபர்ஸ்ட்டு அன்னியன். உனக்கு தைரியம் இருந்தா அம்பி. ரெமோ. ஹாய் நந்தினி. ஹாய் ஹா அம்பி. ரெமோ. ஹாய் நந்தினி. அம்பி பாவம் எது தப்பு பண்ணல. ஹோ ஹா ஹோ அன்னியன். அந்த 5 கொலையும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, இப்போ ஒரு சில ஆக்டருக்குலாம் உங்களை பார்த்து இப்போ போகிறோம். இப்போ விக்ரம் சார் இதுவும் பண்ணுறீங்க. விக்ரம் சார் பார்த்து என்ன நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், இவர் ஈஸியாக பண்ணுறாரு அப்படின்னு இந்த பொறாமை போட்டுறதா இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அதாவது சார், அவங்கெல்லாம் விக்ரம் சாருக்குலாம் ஓப்பனாக சொல்ல போனால் நெருக்கி எங்கள் அம்மா வயசுக்கு மேலே இருக்கும். வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்க, மெச்சூரிட்டி ஆனவங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல கலைஞன் நடிகன் இருக்கானேன்னு பார்த்து சந்தோஷப்படுவாங்களே தவிர பொறாமப்பட மாட்டாங்க. அவங்க ஏஜுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறப்போ இப்படியும் திறமை வாய்ந்தவங்க இருக்காங்களா. எல்லாரும் சொல்கிறாங்கம்மா, என் மதுரையில் கூட ஒரு பேர் வச்சாங்க, குட்டி நடிகர் திலகம். சிவாஜி கணேசனோட உயிரை ஒரு உடம்புல அடைச்சிருக்கு. சிவாஜி கணேசன் மாதிரியே நடிக்கிறாரு. அதுலேயும் ஒரு நேற்று ஒரு ஆஸ்ட்ரோ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டர்வியூ எடுத்தாரு. உங்கள் ஜாதகத்தை அமுச்சு விடுங்க, பிறந்த நேரம். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் மீடியாலாம் அதுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிறந்த நேரம் டைம் அதெல்லாம் பார்த்துட்டு. என்னோட ஜாதகம் ராஜராஜ சோழனோட ஜாதகமோ, எம்ஜிஆரோட ஜாதகம், அப்புறம் சிவாஜி, எஸ்பிபி, இவங்க 4 பேரையும் ஒத்து போதாமா அந்த நட்சத்திர அமைப்புகள். பட் அவங்க என்னன்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிறாங்க. பட் என்னன்னா என்னோட ஆக்டிங்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் கட்டேமா நான் நிறைய பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ ஃபேஸ் நல்ல ஃபேஸாக இருக்குது, சிவாஜியோட ஃபேஸ் கட்டு இவருக்கு தெரியுது, அந்த மாதிரி சிலர் சொல்கிறாங்கம்மா. ஸோ ஒரு பெரிய நடிகர்கள் இதை பார்த்தா சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர ஊக்குவிக்கணும்னு நினைப்பாங்கம்மா.
இப்போ சூர்யா சார் அந்த சஞ்சய் ராமசாமி பண்ணியிருந்தீங்களா, அதுலயே வேரியன்ட் வேற ஏதாவது பண்ணியிருக்கேன். அந்த இதுல தலையில அடிச்சு கீழே விழுந்து டெத் ஆவாங்க இல்லையா, அந்த சீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா அது ஹைலைட் அந்த படத்துல. அந்த அசீன் சாகுறப்போ வந்துட்டு அவர் நல்லா அப்படி நல்லா எமோஷனா அழுது கீழே விழுந்து அழுவாரு. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ இது 3 படத்தையும் பண்ணியிருந்தீங்க சொல்லியிருக்கீங்களா, இப்போ அது வந்து தனுஷ் சார் வந்து ரொம்பவே டேக் எடுத்தாருலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க அது பண்ணும்போது சிங்கிள் டேக்லயே பண்றீங்களா, அது என்ன ரீசன்? அதான் ரீசன் சொல்றேம்மா. நான் ஸ்கூல்ல இருந்தே நடிகர். தனுஷன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் 9th படிக்கிறப்ப துள்ளுவது இளமை படம் வந்துச்சு. கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே பயம். அவருக்கு வந்து நடிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அவரோட ஆர்டிக்கெல்லாம் நான் நிறைய படிப்பேன். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவர் ஹீரோ வந்தார் தனுஷனா. எனக்கு அப்போவே பிடிக்கும் அவரை. கேமரா முன்னாடி நிற்க பயம், கேலி கிண்டல்களுக்கு பயம். நம்ம மக்கள் அதெல்லாம் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அப்பாவுக்காக இந்த ஒரு படம் நடிச்சுட்டு போயிடுவோம்னாரு. விதி தமிழ் திரையுலகம் அவரை இழுத்துருச்சு. பட் நான் 6ஆவதுல இருந்து மைக்க பிடிச்சி ஸ்டேஜ் ஏறினவன். அப்போ இருந்தே பேச்சு போட்டி, நாடக போட்டி, தனி நடிப்பு எல்லாத்துலேயும் நிறைய பரிசுகளை வாங்கி குமிச்சவங்க. ஸோ நடிகன் ஆகணுன்ற லட்சியம் அப்போ இருந்தே நம்ம மனசுல இருந்துச்சுமா. அப்பேற்பட்ட எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறது, ஸ்டேஜ், கேமரா பயம் எதுவும் கிடையாது. அதனால ஆல்ரெடி ஸ்கூல்ல படிக்கிறப்ப நாடக போட்டினா அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோமா. நிறைய பேர் நடிக்க தெரியாதவனையும் நடிக்க வச்சு நானே கதை எழுதி. மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்றது ஒரு பெரிய கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்மா. மதுரை சென்னை லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, எங்கள் ஸ்கூலோட சேர்ந்தது, சேசு சபையோட சேர்ந்தது. ஸோ அவங்கள ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதுலேயே நான் அடிச்சு நிறைய திறமை வாய்ந்த நபர்கள் இருப்பாங்கம்மா. அவங்களே அடிச்சு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவேன்னா அப்போவே நான் பலந்துன்னு கொட்டப்பட்டேம்மா. ஸோ அதனால் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. நடிப்புன்றது நான் அந்த அண்ணியை நடிக்கப்போ ஒருத்தர் போட்டிருந்தாரு, நடம்பு நாடி சதா ரத்தம் எல்லாத்துலேயும் நடிப்பு வெறி ஊறி போன ஒருத்தனால தான் அப்படி நடிக்க முடியும். இப்போ நடிக்க மட்டும் தான் செய்வீங்களா, இல்லை இந்த பாட்டு பாடுறது, இப்போ இளையராஜா மாதிரி பாட்டு பாடுவீங்களா? பாடுவேம்மா. நான் பாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். பட் சிங்கர் லெவலில் அப்படின்னு இல்லை. சும்மா ஒரு 2 லைன் பாட முடியுமா? தாராளமாக பாடி காட்டுறேன். என்ன பாட்டு பாடிக்கலாம்? மோகன் ஹிட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். விஜய் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, விஜய் சாங்ஸ் பாட்டுமா? ஓகே. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை தருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் ஒரு கொழு சொல்லி கேட்கின்றதே. சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இளையராஜா பாட்டுலாம் ஏதாவது பாட முடியுமா ப்ரோ? இளையராஜா பாட்டா? கண்டிப்பா. இளையராஜா மாதிரியே பாடணும். அதுதான் இளையராஜா நம்மளுக்குன்னு ஒரு நிமிஷமா. இளையராஜான்றவர் ஒரு சங்கீத சக்கரவர்த்தி. ஸோ நான் நல்ல ஒரு ஆக்டர்ன்றே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் பாட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பாடி காட்டுவேன். என்னோட வாய்ஸ் பிடிக்கும். இளையராஜா மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமா? அவருடைய பாட்டு ஏதாவது கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பாட்டு. இளையராஜா படத்தில் எனக்கு தென்றல் வந்து தீண்டும் பாட்டு பாடுங்க. தென்றல் வந்து தீண்டும், அது லைன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருக்குமா? வேறு சாங்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் நான், லைன்ஸ் தான் இருமாங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஃபோனில் எடுத்துக்கலாமா? ஃபோனில் பாருங்க. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா, பூவே காதல் தீரே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உள்ளாத பூமி எங்கு உண்டானதே உண்டானதே. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ பாட்டு பாடுறதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்படி கற்றுக்கிட்டீங்களா? ஸ்கூலில் பாட்டு போட்டியிலையும் கலந்துக்கிறோம் சார். அதில் நிறைய குத்து சாங்ஸ் பாடி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமானதுன்னு நீ நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. மெலடி சாங்ஸும் நல்லா பண்ணுவேன் சார். அது ஸ்கூல் லைஃப்லேயே நாடக போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி. ஸ்கூலில் வந்து சார் கரிக்குலம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் வளர்த்துக்கிட்டோம். அதுக்கு வந்து மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி சென்ட் மேரி ஸ்கூலு, அந்த சேசு சபைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வந்து ரசிகராக இருக்கீங்க? நான் வந்து சார், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் சார்? சொல்லப்போனால் அஜித் ரொம்ப பிடிக்கும், உயிர் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனா, தனுஷ் பிடிக்கும், சும்பண்ணா பிடிக்கும், சூர்யா, எல்லாமே. சார் ஏதாவது டைலாக் பேசலாமா? மன்மதன் படத்தில் ஒரு டைலாக் வரும் சார், லைஃப்பில் யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றது தான் முக்கியம். சும்மா சம்மு 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 சம்முன்னு சன்மானம் பண்ணிடுவேன்.
சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு நடிகருக்கு வந்து இந்த நவரசங்கள்னு சொல்லுவாங்க ப்ரோ, 9 வகையான அந்த முகத்துல காட்டுற ரியாக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த 9 வகையான ரியாக்ஷன் சொல்றேன், அதுக்கு நீங்க உடனே எப்படி நடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா ப்ரோ? வெட்கம், சிரிப்பு, பயம், அருவருப்பு, அமைதி, ஆச்சரியம், கருணை, கோபம், வீரம். வீரம்க்கு இந்த ரியாக்ஷன். ஆமாம், வீரம்ன்றது சார் நெஞ்ச நிமித்தி போல்டாக வந்து வர்ற பாருங்க. அழுகை, ஆக்சுவலாக உண்மையாகவே இப்போ யாருக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் இந்த 9 ரியாக்ஷன் சொன்னாலுமே பட்டுன்னு வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி அது இப்போ லைவாக பேசிகிட்டு இருக்கோம், உடனே வந்து அதை பண்ணுறீங்களா ப்ரோ? அதுக்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ப்ரோ? அடுத்த கட்ட பிளானாக என்ன இருக்குது? அடுத்த கட்ட பிளான்ன்றது எதையுமே நான் முடிவு பண்ணல சார். ஐ எம் பிஸி வித் மை ப்ராடக்ட்ஸ், கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ். அடுத்து ஃபிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் கட்டி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஆசை. பட் அதற்கிடையில் சினிமாவிலையும் நல்லா கலக்கணும். பட் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே சினிமாவில் உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க, நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க, அதுவும் பெரிய ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி கணேசன் மாதிரியோ உங்கள் ஃபேஸில் தனியாக ஒரு தேஜஸ் தெரியுது. பொதுமக்கள் சொல்கிறார் சார், எனக்கு தெரியல. பட் நம்ம முகத்தில் தேஜஸ் இருக்கா இல்லையா நம்ம எப்படின்றது தெரியல. உழைப்பையும் நான் இதையும் நம்புவேன். என்னோட ரொம்ப மெச்சூரிட்டி ஏஜ்டு 90 வயசில் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சார், அந்த உழைப்பு இது மட்டும் தேவையில்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரும் வேணும், அந்த ஸ்டார் உங்களுக்கு நிறைய இருக்குது, ஸோ நல்லா கலக்குவீங்கன்னு சொல்கிறாங்க சார். வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் திறமையும் உழைப்பையும் காமிச்சு தமிழ்நாட்டு மக்கத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவேன் சார் நடிப்பு துறையில். இப்போ இது வரைக்கும் ஏதாவது வாய்ப்புகள் தேடி வந்திருக்கா ப்ரோ? இல்லை நீங்கள் ஏதாவது தேடி போயிருக்கீங்க? இல்லை சார், நான் எதுவும் தேடி போகல சார். ஏன்னா வாய்ப்பு தேடி அலைஞ்சு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம இல்லை, டைம் இல்லை சார். பேஷன்ஸ் பார்க்கணும், அன்றாட நம்மளுக்கு 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வேலை பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சார். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இப்போ நமக்குள்ளே இவ்வளோ திறமை வச்சுட்டு நாமளே அதை வேஸ்ட்டு பண்ணுறோன்னு உங்களுக்கு தோணலை? ஏன்னா இவ்வளோ லைவாக வந்து பண்ணுறீங்க, அப்போ அந்த வாய்ப்பை தேடி நாமளே அதான் இன்ஸ்டாகிராமில் பொதுமக்கள்கிட்ட காமிச்சிட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ திவாகர்ன்றது ஒரு பிரபலியமான முகமாயிருச்சு, எல்லா நடிகரும் கூட இப்போ வாட்ச் பண்ணுவாங்க ஆக்டிங்க. யார் ராவேன்றது திறமை வந்து அழிஞ்சு போகல. இன்ஸ்டாகிராம் வந்தப்போ சந்தோஷம் தான் பட்டேன். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மேடையில் போவேன் சார். இப்போ நான் வாய்ப்பு தேடி அலையிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னோட ப்ராக்டிக்ஸ் என்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணும். நான் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் நிம்மதியாக ரீல்ஸ் பண்ண முடியும். சிங்கிள் ஷாட்டு எடுத்தாலுமே அதை மன நிம்மதியோட சந்தோஷமாக பண்ணும் இல்லையா? நான் வாய்ப்பு நினைஞ்சுக்கிட்டு தான் நான் எப்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, எப்படி நான் என் கமிட்மெண்ட்டை சரி பண்ணுறது, எப்படி நான் சாப்பிட்றது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்போ ஒரு சைடு வந்து சினிமா நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடு வந்து இந்த டாக்டர் தொழில் சமந்து வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க? சிங்கிள் டேக் தான் நம்ம பண்ணுறோம், எடிட்டர் கிடையாது, கேமராமேன் கிடையாது, நம்ம அப்படியே ஒரு ஷார்ட்டில் எடுத்து உடனே போஸ்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிஸ்கட் சீன்லாம் ஒரு பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 9:30 முடிக்கிறோம் அந்த பேஷண்ட்டை. டக்குன்னு பிஸ்கட் எடுத்து கில்லி சீனில் அப்படியே தூக்கி அப்படி பிடிச்சேன் பாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்ட கொஞ்ச நேரில் அவ்வளோ லைக் அவ்வளோ கமெண்ட். சிங்கிள் ஷாட்டு தான் சார். நீங்கள் அந்த கில்லி சீன் பண்ணீங்களா ப்ரோ? அது விஜய் சார் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல சார், பட் நல்லா வைரல் ஆச்சு அந்த கில்லி சீன். பார்த்துட்டு என்ன நினைப்பாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்? நல்லா நடிக்கிறாரு கண்டிப்பாக சார். அவங்க ஒரு கலைஞன், ஒரு கலைஞனை பார்க்குறப்ப சந்தோஷம் தான் படுவாங்க. பரவாயில்ல நல்லா, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கலையோட நயம் தெரியும். ஒரு ஆக்டருக்கு தான் இன்னொரு ஆக்டரை பற்றி தெரியும். பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி இவங்கெல்லாம் நடிப்பு துறையில் கலக்கிறவங்க. அவங்களே கூட யோசிச்சிருக்கலாம், ஏன்னா நம்மளாம் இந்த இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம், பிறவியாகவே பயங்கரமாக ஆக்டு நல்லா நடிக்கிறானடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் சார் அவங்களுக்கு. இப்போ பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அங்கே வந்து நீங்கள் ஒரு டாக்டராக தான் உங்களுக்கு உதவிகள்லாம் பண்ணுவீங்க, அந்த இடத்துல போய்ட்டு அவங்ககிட்ட நடிச்சுலாம் காமிப்பீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ரீல்ஸ் சில பேஷண்ட்ஸே நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களே ஒரு சிங்கிள் ஷாட்டில் பார்த்துடுறாங்களா, பரவாயில்ல நல்லா பண்ணுறான், அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து யாருக்குமே அமையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பெரிய ஒரு ரீச் வந்து அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் வந்து இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகணும். சீக்கிரமே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாகி அது நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்பவே நன்றிகள் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. கண்டிப்பாக சார். எனக்கும் வந்து வெசில் சேனலோட என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.